பதிவாகி இருக்கிறது 17C இருக்கிறதோ அது விவி பேடிலும் இருக்க வேண்டும், இவிஎம் இயந்திரத்திலும் இருக்க வேண்டும். இதை எங்களுடைய வாக்குச்சாவடி முகவர்கள் உன்னிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். இவ்வளவு நாள் உழைத்த உழைப்பு, இந்த 10 ஆண்டுகள் போராட்டம், ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்கான போராட்டம் வெற்றி பெறும் பொழுது 24 மணி நேரமும் வாக்கு எண்ணிக்கை என்று காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த தோழமை கட்சிகளை சார்ந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கண்ணும் கருத்தமாக இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கும் விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. யாராவது ஒரு கட்சியில ஒரு தலைவர், அது யார் கலந்துட்டான்னா இருக்கு. இப்ப நான் இங்க வர முடியல, 2 நாள் ஊர்ல இல்ல, எங்க தலைவர்கள்லாம் வந்து இங்க பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க, விழா எடுக்கிறாங்க. அதான் ஜனநாயகம். ஜனநாயகம் சொல்றீங்க. இந்த எக்ஸிட் போல்ல வந்து காங்கிரஸ் யாருமே வந்து பங்கேற்க கூடாது, விவாதம் ஏன் தவிர்க்கிறீங்க? வெற்றி வாய்ப்பு பிரகாசம் சொல்றீங்க, அதை தவிர்க்கிறதுக்கு காரணம்? அது ஒரு கட்சிக்கு ஒரு கொள்கை, ஒரு முடிவுங்க. அதுல யாரை நான் தலைய முடியும், யாரை நான் கேட்க முடியும்? உங்களுடைய வெற்றியை கொண்டாட வேண்டியது தொலைக்காட்சியில கிளம்புறீங்க. வெற்றி பிரகாசம் அதான் அதை கொண்டாடுறது ஆணவமா இருக்க கூடாது. பாஜக மாதிரி அடக்கமா இருக்கணும். நாங்க அடக்கமா இருக்கோம், எல்லாம் அடக்கமா இருக்கும். ரைட், நெக்ஸ்ட். அது சட்டப்பிரகாரம் நடவடிக்கை எடுக்கட்டும். நான் காலையிலேயே கேட்டாங்க, யாரா இருந்தா சார் தவறு செஞ்சா தவறு தான், நடவடிக்கை எடுக்கட்டும். இல்லங்க, நான் என்ன காலையில கூட கோயம்புத்தூர்ல இருந்து பேசினேன். இருங்க சார், காலையில இருந்து கோயம்புத்தூர் வந்து பேசினாங்க. காவல்துறைக்கு என்ற கடமை இருக்கு. யார் தவறு செஞ்சாலும் நடவடிக்கை எடுக்கும். உண்மையான குற்றவாளியை நீங்க வழக்கு போடுங்கன்னு சொல்லி. அதான் சார், விசாரணை புலன் விசாரணையில அவங்க தான் தவறு செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்க மேல புலன் விசாரணை செய்ய வேண்டியதானே? காலையில இதை கேட்டாங்க சார். நீங்க கேட்ட கேள்விக்கு மேல நிறைய கேள்வி கேட்டாங்க. காங்கிரஸ் உடைய நிலைப்பாடுனா யாரா இருந்தாலும் தவறு செய்தால் புலன் விசாரணை தெரிய வந்தால் நடவடிக்கை எடுங்க, அவர் மேல வழக்கு பதிவு செய்யுங்க, சிறைக்கு அனுப்புங்க, நீதிமன்றம் தண்டனை வாங்கிட்டாங்க. நாங்க குற்றவாளிகளை காப்பாற்றணும் சொல்லிட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் கிடையாது, நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம் சார். நீங்களும் சொல்லுங்க, ஓங்கி இங்க பேசுறத இன்னும் சவுண்டா பேசுங்க, வெளியில போயிட்டு நடவடிக்கை எடுங்க. சரி, அதுக்கு மேல உயர் நீதிமன்றம் இருக்கு, உச்ச நீதிமன்றம் இருக்கு. நீதிமன்றம் வேடிக்கை பார்க்கமா? தானாக முன் வந்து எடுக்கிறாங்களா? ஒரு பத்திரிகையை படிச்சுட்டு வந்து இந்த வழக்கை தாமாக முன் வந்து எடுக்கிறோம் நீதிமன்றம் சொல்லுது இல்ல, அது மாதிரி எடுக்கட்டும். நான் போலீஸ் அதிகாரி இல்ல சார், நான் எப்படி புலன் விசாரணையில போய் இறங்க முடியும்? காவல் என்னங்க நீங்க காவல்துறை ஒரு வருஷம் இங்க பாருங்க பிரதர், நீங்க எந்த பத்திரிக்கை? நியூஸ் தமிழ். நான் சொல்றேன், இந்த தெரிஞ்சுக்கிற உரிமை கூட கிடையாதா? இல்ல சார், நீங்க எந்த பத்திரிக்கோ நீங்க கேட்கறது இருங்க. நீங்க ஒரு நிமிஷம், நீங்க என்ன இரிட்டேட் பண்ணாலும் நீங்க ஒரு நிமிஷம் சார், என்ன பேச விட மாட்டீங்களா? நான் பேசுறேன்ல, நீங்க இவ்வளவு கேள்வி கேட்டீங்களே, ஒரே நிமிஷம் இவ்வளவு கேள்வி கேட்டீங்கல்ல, நானும் எனக்கு உரிமை இருக்குல்ல பேசுறதுக்கு. நான் தானே கூப்பிட்டுருக்கேன் உங்களை, என்னையா பேச விட மாட்டேன்றீங்க? இல்லையே, பேச விடலையே. நீங்க எங்கெங்கயோ பேசிட்டு இருக்கீங்களே, என்கிட்ட பேச சார். பிரஸ் மீட் நடத்துறத நானு, நீங்க யாரும் என்கிட்ட பேசுங்க. இங்க பாருங்க, ஒரே நிமிஷம். நாங்க பத்திரிகையாளர்லாம் ரொம்ப கண்ணியமா நடத்துறோம். காங்கிரஸ்காரர்கள் பாஜக மாதிரிலாம் கிடையாது. நீங்க என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, பதில் சொல்றேன், பிரச்சனையே இல்லை. நான் என்ன சொன்னேன்? காலையிலேயே கோயம்புத்தூர் பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன்னா, யார் தப்பு செஞ்சிருந்தாலும் காவல்துறை புலன் விசாரணையில குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால், கண்டறிந்தால் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடிங்க, நீதிமன்றம் தண்டனை வாங்கி தரங்கன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? திருப்பி இதையே கேக்குறீங்களா? சின்ன ஒரு கேள்வி இருக்கு சார், கௌதம் தப்பு பண்ணாரா? எனக்கு யாருன்னு தெரியல சார். ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம். நான் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்ல சார், ஸ்டேஷன் ஆபீசர் இல்ல. நானு காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றேன். நான் இப்ப அவர் தப்பு செஞ்சாரு, இவர் தப்பு செய்யல சொல்லியே.
யார் தவறு செஞ்சாலும் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றோம். நடவடிக்கைன்னு சொல்லிட்டீங்க சார். ஆனா 3 கேஸ் அவர் மேல போட்டிருக்காங்க, அவங்க மேல. அதை நான் கேட்கிறேன். இப்பதானே சொல்றீங்க, என் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க. நான் பேசுறேன், எஸ்பி கிட்ட பேசுறேன். அதுக்கு என்ன நடந்துச்சு, இது மாதிரி தவறா போட்டிருக்கீங்க. நம்ம உண்மையான குற்றவாளி அடையாளம் காணுன்னு சொல்லுவோம். அதுக்காக தான் சார் கேட்டேன். சரி, ஓகே, அருமையான கேள்வி. ரைட், வாழ்த்துக்கள். அடுத்தது